கர்மா பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா லைட்டா தலை சுத்த தான் ஆரம்பிக்கும். கர்மாங்கிறது அது அப்படி ஒரு சப்ஜெக்ட். அது கர்மா கிளென்சிங்னா என்ன, கர்மா எப்படி நம்ம கிளியர் பண்றது, நம்ம லைஃப்ல நாம எப்படி கிளியரா அற்புதமா வாழ்றது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்க கொஞ்சம் லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கும். ஒரு முதலாளி தன்னோட செக்ரட்டரியை கூப்பிட்டார். அம்மா இங்க வாமா அப்படின்னு கூப்பிட்டார். பாஸ் கூப்பிட்டோன்னா அவங்க போய், என்ன பாஸ் சொல்லுங்க பாஸ் அப்படின்னாங்க செக்ரட்டரி. அம்மா நம்ம வந்து இந்த வீக்கெண்டில் ஒரு 3 நாள் பிஸ்னஸ் ட்ரிப் போகணும், வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும், பிஸ்னஸ் ட்ரிப் போகணும், ரெடியா இருங்க அப்படின்னு செக்ரட்டரி கிட்ட சொல்லிட்டாரு பாஸ். உடனே செக்ரட்டரி என்ன பண்ணாங்க, அவங்களோட ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணாங்க. இப்போ இதுக்கு கவனமாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு கர்மா பற்றி புரிஞ்சிடும். தன்னோட ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணாங்க அந்த செக்ரட்டரி. எங்க 3 நாள் பிஸ்னஸ் ட்ரிப் இருக்கு, நான் வந்து வெளிநாடு போக வேண்டியிருக்கு, கொஞ்சம் உங்கள் உடம்பை பார்த்துக்கங்க 3 நாளைக்கு, கொஞ்சம் பிள்ளைங்களை பார்த்துக்கங்க, கொஞ்சம் வீட்டை பார்த்துக்கங்க, ஒரு 3 நாளைக்கு எனக்கு ட்ரிப் இருக்கு, பாஸ் வந்து வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாஸ் யார்கிட்ட சொன்னாரு, செக்ரட்டரி கிட்ட. செக்ரட்டரி யார்கிட்ட சொன்னாங்க, அவங்களோட கணவனுக்கு சொல்லிட்டாங்க. கணவன் என்ன பண்ணாரு, உடனே அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணாரு. அப்பா என் மனைவி 3 நாள் வீட்டில் இருக்க மாட்டா, 3 நாள் வீட்டில் இல்லை, நீ வந்துரு வீட்டுக்கு. யார் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றாரு, 3 நாள் நீ வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. அந்த ஃப்ரெண்டு யாருன்னா ஒரு டியூஷன் வச்சிருக்கக்கூடிய ஒரு டியூஷன் மாஸ்டர். அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டாரு, தாங்கூட இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ், அவர் வந்து ஒரு டியூஷன் மாஸ்டர், தாங்கூட அங்க நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்டுக்கு இவருக்கு படிப்பு கற்றுக் கொடுக்குறாரு, கற்பிக்கும் பண்ணியிருக்காரு. அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, 3 நாளைக்கு டியூஷன் லீவ் விட்டார். எப்படி சைனா போயிட்டே இருக்கு பாருங்க. ஒருத்தர் முத பாஸ் ஆரம்பிச்சாரு, அது ஆரம்பிச்சு சைனா போயிட்டே இருக்கு. பாஸ் என்ன சொல்லிட்டாரு, 3 நாளைக்கு வேலை இருக்குமா, போலாம், ட்ரிப்பு போலாம். அப்ப செக்ரட்டரி அடுத்து என்ன பண்ணாங்க, கணவருக்கு ஃபோன் பண்ணாங்க. கணவர் என்ன பண்ணிட்டாரு, தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணாரு, தனக்கிட்ட டியூஷன் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் 3 நாளைக்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த 3 நாள் டியூஷன் லீவுன்னு சொன்னோன்னு அந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்கல்ல, ஸ்டூடெண்ட்ல ஒருத்தன் என்ன பண்ணான், தாத்தாவுக்கு போன் அடிச்சான். அவனோட தாத்தாவுக்கு, தாத்தா 3 நாளைக்கு டியூஷன் கிடையாது, வாங்க ஊட்டிக்கு போலாம் அப்படின்ட்டான். வாங்க நம்ம ஒரு ட்ரிப்பு போவோம். இப்போ முத ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணது யாரு, யாரு யாரு சொல்லுங்க. முத ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணது யாரு, ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணது யாரு, உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். முத முதலாளி பாஸ் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. இப்போ அதே ட்ரிப்பு எங்க ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, இப்போ யாரு ஸ்டார்ட் பண்ண போறா அடுத்த ட்ரிப்பு, ஒரு ஸ்டூடெண்ட் தாத்தா கிட்ட போய் சொல்ல போறான், தாத்தா வாங்க ட்ரிப்பு போவோம், வாங்க ஒரு ட்ரிப்பு, நம்ம எல்லாம் 3 நாளைக்கு எங்க வாத்தியார் வந்து கிளாஸ் கிடையாது டியூஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு, வாங்க ஒரு ட்ரிப்பு போவோம், சுற்றுலா போவோம். அந்த தாத்தா யார் தெரியுமா, அந்த தாத்தா தான் அந்த பாஸ், அந்த தாத்தா தான் அந்த பாஸ். இப்ப தாத்தா என்ன பண்ணாரு, செக்ரட்டரிக்கு போன் போட்டாரு. ஹலோ செக்ரட்டரி, திரும்ப ரிப்பீட், திரும்ப ஃபர்ஸ்ட் இருந்து வருது பாருங்க. அந்த தாத்தா தான் அந்த பாஸ். தாத்தா என்ன பண்ணாரு, செக்ரட்டரிக்கு போன் போட்டாரு பாஸ். அம்மா என் பேரனுக்கு 3 நாள் வந்து லீவ் விடுறாங்களாம் டியூஷனு, அதனால நம்ம ட்ரிப்பு கேன்சல்மா. நான் என்ன பண்றேன், என் பேரனோட ஊட்டிக்கு போறேம்மா, நம்ம ட்ரிப்பு கேன்சல் பண்ணி விட்டாரு, முடிஞ்சு வச்சு. இப்போ உடனே செக்ரட்டரி கணவருக்கு போன் பண்ணாங்க, எங்க பாஸ் ட்ரிப்பு கேன்சல் பண்ணிட்டாரு, அதனால நான் 3 நாள் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்ட்டாங்க. உடனே அந்த கணவர் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணாரு, சாரிடா ஃப்ரெண்டு, டேய் என் மனைவி ட்ரிப்பு கேன்சல் பண்ணிட்டாடா, நீ வராதடா வீட்டுக்கு அப்படின்ட்டாரு. ஃப்ரெண்டு உடனே என்ன பண்ணாரு, டியூஷன் பசங்களுக்கெல்லாம் போன் அடிச்சு, ஏய் 3 நாள் டியூஷன் லீவ் சொன்னல, நோ லீவ், எல்லாருக்கும் டியூஷன் உண்டு, எல்லாரும் வந்துருங்கடா அப்படின்ட்டாரு. இப்ப இந்த பையன் டியூஷன்ல படிக்கிற ஒரு பையன் இருக்கான்ல, தாத்தாக்கு போன் அடிச்சான்ல பாஸுக்கு, அந்த பையன் தாத்தாக்கு திரும்ப போன் அடிச்சு, தாத்தா தாத்தா டியூஷன் இருக்கு, ஊட்டி டூரு கேன்சல் தாத்தான்ட்டான். சுத்தி சுத்தி எங்க வந்துச்சு பாத்தீங்களா, தாத்தா தாத்தா ஊட்டி டூரு கேன்சல் தாத்தா, ஊட்டிக்கு போக வேண்டாம் தாத்தா. இப்ப திரும்ப பாஸ் போன் அடிச்சாரு, யாருக்கு, செக்ரட்டரிக்கு. அம்மா என் பேரனுக்கு ஊட்டி டூரு கேன்சலுமா, நம்ம அம்மா பிசினஸ் ட்ரிப்பு போலாம்.
இப்ப அந்த பொண்ணு தலை சுத்துதா, தலை சுத்துதா, தலை சுத்துதா, இதான் கர்மா, இதான் கர்மா. ரிப்பீட், ரிப்பீட். ஒரு நிகழ்வு, நீங்கள் ஒரு நிகழ்வு நடத்தினால் அது என்ன செய்யும்? இன்னொரு நிகழ்வை அது நடத்தும். நீங்கள் எந்த நிகழ்வை நடத்தினாலும் அது இன்னொரு நிகழ்வை நடத்தும். உங்கள் ஒரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. ஒரு செயலுக்கும் விளைவு இருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்தாலும் உண்டு, நீங்கள் உணராவிட்டாலும் உண்டு. கண்டிப்பா ஒரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை, ஒரு எதிர் செயல் உண்டு, நடந்து கொண்டே இருக்கும். எப்படி சுத்துது பாருங்க, சுத்திக்கிட்டே இருக்கு பாருங்க. சார், வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு, கர்மா இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு 7 ரூல்ஸ் இருக்கு சார். ஒரு 7 ரூல்ஸ் இருக்கு சார். இந்த 7 ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா பிரமாதமா இருக்கு சார். அள்ளலாம் சார் வாழ்க்கையை, கொளுத்திடலாம் சார். லைஃப் சிறப்பா வாழலாம் சார். கர்மா இல்லாம இருக்கணும், அவ்வளவுதானே சார். ஏற்கனவே இருக்கிற கர்மா இருக்கட்டும் சார். புது கர்மா உருவாக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி சொல்லி தரேன் பாருங்க சார். நான் இப்ப சொல்றதை கேட்டுக்கிட்டே இருங்க. அதே நேரத்துல உங்களோட 3 வயசுல எப்படி இருந்தீங்க அப்படின்னு உங்க மைண்டை நீங்க பேரலா இன்னொரு சைக்கிள் ஒன்று ஓட்டிக்கிட்டே இருங்க. ஒரு படம் ஒன்று, திரைப்படம் ஒன்று பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களோட 3 வயசுல நீங்க எப்படி இருந்தீங்கன்னு ஒரு திரைப்படத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களோட பிரெயின்ல அது ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கட்டும். 2ஆ பிரிங்க உங்க மைண்ட். இப்ப ஒரு மைண்ட் எனக்கிட்ட நான் சொல்றதை கவனிச்சுட்டே இருங்க. நான் ஒரு 7 கோல்டன் ரூல் சொல்ல போறேன் கர்மா இல்லாம தப்பிக்கிறதுக்கு. இன்னொரு மைண்ட்ல 3 வயசுல நீங்க எப்படி இருந்தீங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருங்க. அப்படி 3 வயசுல உங்க உருவம் எப்படி, உங்க புருவம் எப்படி இருந்துச்சு, உங்க தலைமுடி எப்படி இருந்துச்சு, உங்க காது எப்படி, உங்க நெற்றி எப்படி, என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்க, எப்படி ஓடுவீங்க, எப்படி நடப்பீங்க, எங்க விழுவீங்க, எங்க எந்திரிப்பீங்க, யார்கிட்ட என்ன பேசுவீங்க, எப்படி சாப்பிடுவீங்க. ஏஜ் 3 உங்களுக்கு 3 வயசா இருக்கும்போது எப்படி இருந்தீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் யூ திங்க். கற்பனைக்கு வருதோ வரலையோ, இமேஜின் பண்ண முடியுதோ பண்ண முடியலையோ, அந்த ஒரிஜினாலிட்டி ரியாலிட்டி இப்போ உங்களால பண்ண முடியுதோ இல்லையோ, ஜஸ்ட் இமேஜின். முடியுதோ முடியலையோ மொத்தம் ஒரு ட்ரையல் பாருங்க, திங்க் பண்ணுங்க. ஒரு 7 ரூல் சொல்றேன் சார், கர்மா புதுசா சேராம இருக்கிறதுக்கு. இது வரைக்கும் சேர்ந்த கர்மா இருக்கட்டும் சார், அதை கிளியர் பண்ண சொல்லித்தரேன் சார். இப்போ நீங்க அது நான் அடுத்தடுத்து சொல்லித்தரேன். இந்த பயிற்சியிலன்னா அடுத்த பயிற்சியில அடுத்த பயிற்சி சொல்லித்தரேன் உங்களுக்கு. நீங்க இப்போ வந்து இனிமேல் கர்மா சேராம இருக்க வழி, முதல் வழி, யாரையும் எதற்காகவும் வெறுக்காதீர்கள் சார். சார், இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் சார். யாரையும் எதற்காகவும் எப்போதும் வெறுக்காதீர்கள் சார். யாரும் எதிர்க்காகவும் எப்போதும் வெறுக்காதீர்கள் சார். அப்படி வெறுத்தால் என்ன ஆகும் தெரியுமா சார்? என்ன ஆகும்னு கேளுங்களேன். என்ன ஆகும்னு கேளுங்களேன். கேளுங்க சார், கேளுங்க. என்ன ஆகும்னு கேளுங்க. ஏன் உட்காந்துருக்கீங்க? கையை இப்படி வச்சு என்ன ஆகும்னு கேட்கணும். அப்பதான் நான் சொல்லி சொல்ல மாட்டேன். அப்படி வெறுத்தா என்ன ஆகும்? அப்படி கேட்கணும். அப்பதான் பதில் சொல்லுவேன். வெரி குட், வெரி குட். அப்படி கேட்கணும். கேட்டதான் பதில் சொல்றதுக்கு ஒரு நல்லா இருக்கும். வெறுத்தா என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு நபரை வெறுத்தாலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும், அனைத்து உயிர்களையும் வெறுக்கிறீர்கள் என்பதற்கு சமம். அவ்வளவுதான். உங்களை நீங்க வெறுத்தாலும் அதான் கணக்கு, வேற யாரையோ வெறுத்தாலும் அதுதான் கணக்கு. நீங்க இந்த உலகத்துல உங்களை வெறுத்தாலும் சரி, ஒரு கொசுவை வெறுத்தாலும் சரி, ஒரு கரப்பாம்பூச்சியை வெறுத்தாலும் சரி, ஒரு தேளு, பாம்பு, பூரா, ஒரு பல்லி வெறுத்தாலும் சரி, மனுஷன், அக்கா, அண்ணன், தம்பி, ஃப்ரெண்டு, யாரையோ எவரையோ அவரோ எவரோ எவரோ உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒதுங்கி போங்க. வெறுக்காதீங்க, வெறுப்பை காட்டாதீங்க. உங்களுடைய மனம் எப்பயுமே வெறுப்பை கக்கிக்கிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்க, வேலை செய்யாது. புத்தி தெளிவா இருக்காது, வேலை செய்யாது. ஆத்மா சுருங்கிரும். உடல், மனம், ஆத்மா எல்லாமே எல்லாமே பொசுங்கிரும். உங்களுடைய வெறுப்பு இருக்குல்ல, வெறுப்பு உணர்ச்சி கொழுந்து விட்டு எரியும் போது உடல், மனம், ஆத்மா எல்லாம் பொசுங்கிடும். நீங்க எந்த நபரோடவும் கனெக்ட் ஆக முடியாது, எந்த பொருளோடவும் கனெக்ட் ஆக முடியாது, யாரோட தாட்ஸோடவும் கனெக்ட் ஆக முடியாது. நீங்க வெறுப்புல இருந்தீங்கன்னா ஒரு புத்தகம் படிச்சா மனசுல பதியாது. நீங்க வெறுப்புல இருந்தீங்கன்னா ஒரு பொருள் உங்க கை கிடைச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ண முடியாது. நீங்க வெறுப்புல இருக்கும்போது உங்க செல்போனை ஹேண்டில் பண்ண முடியாது, மனைவி கணவனை ஹேண்டில் பண்ண முடியாது, பிள்ளைகளை ஹேண்டில் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு நபரை வெறுத்தால் போதும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் வெறுத்ததற்கு அது சமம். அதனாலே எப்போதும் எதையும் யாரையும் வெறுக்காதீர்கள். அது பொருளாக இருந்தாலும் கூட சரி. எனக்கு ஒரே வெறுப்பா இருக்கு, சொல்லவே விட. எதையும் வெறுத்தா கர்மா வந்துடும் சார். எதையும் வெறுக்காதீங்க சார். ஏத்துக்க முடியாம வேணா இருங்க சார். எனக்கு அதை ஏத்துக்க முடியல, இதை ஜீரணிக்க முடியல, அதை இருந்துட்டு போங்க. ஆனா வெறுக்காதீங்க. ஸ்பெஷலா அதுக்கு ஒரு வெறுப்பை காட்டாது. அடுத்து 2வது கோல்டன் ரூல். இனிமேல் புது கர்மா சேரக்கூடாது. 2வது கோல்டன் ரூல். கவலைப்படாதீங்க சார்.
எதுக்கும் கவலைப்படாதீங்க சார். எதுக்குமே கவலைப்படாதீங்க. கவலையே படாதீங்க சார். கவலையை வர வைக்கிறதுக்கு மனசு ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் சார். ஆனால் கவலைப்படக்கூடாது சார். எந்த கவலையும் நீங்கும் சார். என்னதான் குளிர் பனியா இருந்தாலும் சூரியனை கண்டால் அந்த பனியானது விலகித்தான் போகும். என்னதான் மேகமூட்டம் இருந்தாலும் ஒரு காற்றடித்தால் அது விலகித்தான் போகும். என்னதான் மழை பெய்தாலும் எவ்வளவுதான் மழை தொந்தரவு கொடுத்தாலும் ஒரு நாள் இல்லாவிட்டாலும் இன்னொரு நாள் மழையிலே பெய்த அந்த வெள்ள நீர் ஒரு நாள் வடிந்து வடிகாலிலே ஓடித்தான் தீர வேண்டும். வடிந்துதான் தீர வேண்டும். வடிந்துதான் தீர வேண்டும். என்னதான் பெட்ரோல் இல்லாமல் உங்க வாகனம் நின்னாலும் ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒன்று நடந்து போயாவது நீங்க பெட்ரோல் வாங்கி ஊற்றிக்கிட்டு போகத்தான் செய்யணும். இல்லை வண்டியை தள்ளிக்கிட்டு போயாவது பெட்ரோல் ஊற்றி தான் போகணும். இல்லை யாராவது உதவி செஞ்சு நீங்க பெட்ரோல் ஊற்றி தான் போகணும். அந்த பெட்ரோல் ஊற்றி திரும்ப வண்டி ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் நீங்க நெருக்கடியா இருக்கத்தான் வேணும். வேற வழி இல்லை. வேற வழி இல்லை. கவலைப்படாதீங்க. எந்த சூழ்நிலையும் சமாளிப்போம். எதையும் கடந்து போவோம். இதுவும் கடந்து போவோம். எல்லாம் கடந்து போவோம். எல்லாத்தையும் மீட் பண்ணணும். எல்லாத்தையும் மீட் பண்ணணும். எல்லா சகல விஷயத்தையும் நம்ம சந்திச்சுதான் ஆகணும். மானம் அவமானம் நல்லது கெட்டது அனைத்தையும் பார்த்துதான் ஆகணும். துன்பம் துக்கம் துயரம் எல்லாம் வரத்தான் போகும். துன்பம் வந்துருச்சுன்னு கவலைப்படாதீங்க. அது மாறும். அது மாறும். கடல் அலையில கால் நினைக்க போய் நின்னுங்க. கடற்கரையில அலை வந்து காலில் மோதும். இது மோதிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்குள்ள அடுத்த அலை வந்துடும். அதே மாதிரிதான் மனுஷனுக்கு ஒரு கவலை போய் இன்னொரு கவலை போய் இன்னொரு கவலை போய் இந்த கவலை முடியறதுக்குள்ள அடுத்த கவலை வரும். அடுத்த கவலை வரும். நம்ம கவலைப்படக்கூடாது. சவாலே சமாளின்னு வாழணும். இனிமே பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது. சவால். எனக்கு ஒரு சேலஞ்ச் வந்துருக்குன்னு சமாளிக்க போறேன்னு சொல்லணும். இப்படி பாசிட்டிவிட்டியா நினைச்சா புது கர்மா உங்களுக்கு கிடையாது. ஏற்கனவே கவலைப்பட்டதுனாலதான் நமக்கு கர்மாவே வந்துச்சு. திரும்பவும் கவலைப்பட்டா கர்மா வந்து. எதுக்குமே கவலைப்படக்கூடாது சார். எதுக்குமே கவலைப்படக்கூடாது. எல்லாத்துக்கும் இந்த உலகத்துல ஒரு காரணம் இருக்கும். அம்மாவுக்கு 3 குழந்தைங்க. அம்மாவுக்கு 3 குழந்தைங்க. கடைசி பையன் இறந்துட்டான் வியாதியில. 2வது பையன் ஒரு மாதிரி புத்தி சுவாதனம் இல்லாம நினைவு தப்பி காணாம போயிட்டான். முதல்ல பொண்ணு பிறந்துச்சு. அந்த பொண்ணு ஒரு 20-22 வயசுல அம்மா பேச்ச கேட்காம ஒரு பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணி விட்டு எஸ்கேப் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு எங்க இருக்குன்னே தெரியல. பெத்து வளர்த்தது 3 பிள்ளைங்க. 3 பிள்ளையும் இப்போ கூட இல்லை. அந்த கணவன் மனைவி இன்னைக்கு தனியா இருக்காங்க. இப்ப இந்த விஷயத்துக்கு கவலைப்படாம எப்படி இருக்கிறது? 3 பிள்ளை பெத்தாங்க. ஒரு பிள்ளை இறந்து போச்சு. கடைசி பிள்ளை. 2வது பிள்ளை நினைவு தப்பி போய் எங்க போச்சுன்னு தெரியல, காணாம போச்சு. எப்படி 2 ஆம்பளை பிள்ளைய தொலைச்சிட்டு ஒரு அம்மா அப்படி கவலைப்படாம இருக்க முடியும் அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. மூத்த பிள்ளை பொம்பளை பிள்ளை. அது எங்க போச்சு, யாரை அழைச்சிட்டு போச்சு, யாரோட போய் வாழுது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஒண்ணுமே தெரியல. அப்படி அந்த பொண்ணு யாரையா கல்யாணம் பண்ணிட்டு பாட்டுக்கு போயிடுச்சு. இப்ப எப்படி இந்த தாய் கவலைப்படாம இருக்கிறது? சார் 3 பிள்ளைக்கும் ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது கவலை வரத்தான் சார் செய்யும். அந்த நேரத்துக்கு கவலை வரத்தான் சார் செய்யும். நீங்க கவலைப்பட்டு கொண்டே கவலையிலிருந்து மாறுவது எப்படி என்று யோசித்து ஒரு நேரத்தில் அந்த கவலையிலிருந்து வெளிவர வேண்டும். அந்த நேரத்துக்கு கவலை வரத்தான் செய்யும். அடிப்பட்ட உடனே வலிக்கும். அம்மானு கத்த வேண்டியதான், அலற வேண்டியதான், கண்ட தண்ணி வருந்தான். அப்படியே கத்திக்கிட்டே ஆஸ்பத்திரிக்கு போயிடணும். அப்படியே ஒரு மருந்து வச்சு கட்டிடணும். அப்படியே அந்த வலிக்கு மருந்தை போட்டு அப்படியே தீர்த்து விட்டுறணும். முடிஞ்சு போச்சு. அடிபட்டுச்சுன்னு டெய்லி உட்காந்து ஏன் கவலைப்பட்டு இருக்கணும்? கவலையில் இருந்து கொண்டே தீர்வுகளை பற்றி யோசிக்க வேண்டியதுதான். இப்ப இந்த அம்மாவுக்கு 3 பிள்ளைங்க இல்ல. இதை பத்தியே கவலைப்பட்டுட்டே இருந்தா இப்ப இந்த அம்மாவுக்கு இந்த உடம்பு இல்லாம போயிடும், இந்த மனசு அந்த மாட்டம் இல்லாம போயிடும், அந்த ஆத்மா ரொம்ப பெரிய கேடுபாடா போயிடும். இப்ப புருஷனை கவனிச்சுக்கிறது யாரு? புருஷனுக்கும் அன்பு தேவை. இந்த மனைவியிடம் இருந்து சில தேவைகள் அவருக்கு, சில நீட்ஸ் இருக்கு. அவர் யாரை கவனிச்சுக்கிறது? கவலைப்பட்டுட்டே இருந்தாக்க உடம்பும் போச்சு, அவர் குடும்பம் போச்சு. இல்ல, வாட் நெக்ஸ்ட்? அவ்வளவுதான். 3 பிள்ளை போனது பெரிய சோகம் தான். 3 பிள்ளைக்கா கவலை வரும் தான். அந்த நேரத்துக்கு கவலை வரும். அப்புறம் அடுத்து வாழ பழகிடணும். அவ்வளவுதான். இப்ப 3 பிள்ளை இருந்தா மட்டும் நம்மளை பார்க்க போதா? கடைசி வரைக்கும் நம்ம சம்பாரிச்சா நம்ம வாழணும். நம்ம சம்பாரிச்சுதான் நம்ம வாழணும். அடுத்தவங்க காசுல உட்காந்து சாப்பிடக்கூடாது. பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, அடுத்தவங்க காசுல உட்காந்து சாப்பிட வேண்டாம். நம்ம சாப்பிட வேண்டாம் சார். கர்மா கிளென்சிங் அட்டன் பண்ற உங்க அத்தனை பேருக்கும் அப்படி ஒரு பாக்கியம் உண்டு. உங்க உயிர் உள்ளவரை, இறுதி காலம் வரை நீங்கள் யாரிடமோ, மருமகனிடமோ மருமகளிடமோ மகனிடமோ மகளிடமோ
எவரிடமும் கையேந்தி நீங்கள் காசு வாங்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இறுதி நாள் இறுதி மூச்சு உங்களுக்கு இருக்கும் வரை உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரவே கூடாது. நீங்க அடுத்தவங்கள்ட்ட காசு வாங்கி சாப்பிட்டா அதுவே பெரிய கர்மா, தேவையில்லை. உங்க உழைப்புல தான் நீங்க முன்னேறி இருக்கணும். இது ரெண்டாவது விஷயம். கவலைப்படாம இருக்க முடியாது, கவலையிலிருந்து தீர்வுகளை நோக்கி நகரணும், அவ்வளவுதான். அடுத்து மூணாவது விஷயம், சிம்பிளா இருங்க, எளிமையா வாழுங்க. நிறைய பணம் இருக்கட்டும், உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கட்டும், சிம்பிளா இருங்க, எளிமையா இருங்க. எல்லாட்டையும் இலகுவா பேசுங்க, இலகுவா எல்லாட்டையும் இருங்க, இலகுவா இருங்க, எளிமையா இருங்க, சிம்பிளா இருங்க. சிம்பிளிசிட்டி ரொம்ப முக்கியம். நீங்க நீங்க வந்து ரோலக்ஸ் வாட்ச் கட்டுங்க, வேணாம்லாம் சொல்லல, இதெல்லாம் கட்டிக்கங்க. நீங்க ரோலக்ஸ் வாட்ச் கட்டிக்கிறதுக்காக கையை இப்படி திறந்து நான் எவ்வளவு பெரிய வாட்ச் கட்டிக்க தெரியுமா, எவ்வளவு பெரிய வாட்ச் கட்டிக்க தெரியுமான்னு ஊரெல்லாம் காட்டிக்கிறது, அதுக்கு பேர் தான் ஆடம்பரம். நீங்க ஆடம்பரமான பொருள் வைத்திருப்பது ஆடம்பரம் இல்லை. ஆடம்பரமான பொருள் வைத்திருப்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக. உங்களுக்கு தெரியணும்னா, நான் சொல்றது உங்களுக்கு புரியணும்னா பாருங்க, பெண்களே, திருமணத்துக்கு ஒரு பெண் வந்து தயாராகி மணப்பெண் அலங்காரத்தை விட திருமணத்துக்கு போகிற பெண்கள் இருக்காங்க பாருங்க, மற்ற பெண்கள் பட்டுப்புடவை உடுத்தி கழுத்தை ஒட்டி ஒரு செயின் போடுவாங்க, அப்புறம் ரெண்டாவது அட்டிகை, அடுத்து நெக்லஸ், அடுத்து ஒரு ஆரம், அப்புறம் ஒரு காசு மாலை, எல்லாம் போட்டு போயிடுவாங்க, போய் உட்காந்துருவாங்க. இது எல்லாம் எல்லாரும் அந்த பார்த்து என்ன காசு மாலை நல்லா இருக்கு, என்ன ஆரம் நல்லா இருக்கு, அந்த போட்டிருக்க நெக்லஸ் நல்லா இருக்கு, அந்த கழுத்து செயின் போட்டிக்கிறது நல்லா இருக்கு, இப்படி யாராவது பார்த்து சொல்லணும். பார்த்து சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளைக்கு என்னாவும் சோகம் வந்து. நீங்க ஆடம்பரமான பொண்ணு யாரு, ஆடம்பரம் இல்லாத பொண்ணு யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அடிக்கடி நகையில கை வச்சு இந்த சேலையில இங்க மடிப்பு எடுத்து வச்சிருப்பாங்க, இந்த இடத்துல ஒரு 5 மடிப்பு இந்த இடத்துல இருக்கும். அந்த மடிப்பு உள்ள என்ன ஆயிரும், நெக்லஸ் போய் சொருகிக்கும், நெக்லஸ் தெரியாது. அடிக்கடி நல்லா எடுத்து எடுத்து அழகா எடுப்பெடுப்பா போட்டு விடுவாங்க, எல்லாரும் பார்க்கங்கிறதுக்கா. அப்படி இப்படி கை வச்சு இப்படி எடுத்து எடுத்து விடுவாங்க, அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த நகையை. அப்ப நீங்க 50 பவுன் நகை போட்டு போறதை நான் தப்பு சொல்லவே இல்லை, 50 பவுன் நகையை போடுங்க. அந்த 50 பவுன் நகையை எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போறீங்கல்ல, அங்க மிஸ்டேக் ஆகுது. அந்த 50 பவுன் நகையை யாரும் பார்க்காம விட்டுட்டாக்க உங்களுக்கு மனசுல வருத்தம் உண்டாகுது இல்ல, அங்கதான் பிரச்சனையே உண்டாகுது. அது கர்மாவை கிரியேட் ஆயிரும். எளிமையா வாழணும். கல்யாணம் தான் பட்டுப்புடவை கட்டி தான் போகணும், நகை போட்டு தான் போகணும், அதை பத்தி ஒண்ணும் இல்ல. அதுக்காக சிம்பிளா ஒரு 300 ரூபாய்க்கு நீங்க புடவை கட்டி போங்க, அப்படி எளிமையான சொல்ல. நீங்கள் ஆடம்பரமான பொருளை தாராளமாக உபயோகப்படுத்துங்கள். உங்களிடம் ஆடம்பரமான பொருள் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகவே நீங்கள் வாழ்வீர்களே ஆனால் அதுதான் தப்பு. ஆடம்பரமான பொருள் இருந்தாலும் அமைதியாக இருப்பதற்கு பேர் தான் எளிமையான வாழ்க்கை. சில பேர் எளிமையான வாழ்க்கைலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, முடி வெட்டப்படாது, வெள்ளை துணியை போட்டு போத்திக்கிட்டு தெருவில் சுத்தணும், பிச்சைக்காரன் மாதிரி இருக்கணும், அதெல்லாம் இல்லை எளிமை. அதெல்லாம் இல்லை எளிமை. நீங்க போட்டிருக்க செருப்பு 5000 ரூபா இருக்கலாம், 10 பேரை கூப்பிட்டு நான் போட்ட செருப்பு 5000 ரூபா, நான் போட்டிருக்க செருப்பு 5000 ரூபா, நான் போட்டிருக்க செருப்பு 5000 ரூபான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு காமிச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஸ்டமக் பர்னிங் வைத்தறிச்சல் அவங்களுக்கு உண்டாக்கணுங்கிற நோக்கத்துல நீங்க தெரிவிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் இங்க மிஸ்டேக். அது எளிமை இல்லை. நீங்க 5000 செருப்பு போட்டது ஒன்றும் பிரச்சனை இல்லை, 5000 செருப்பு போட்டதை நீங்க மட்டும் வச்சுக்கிட்டா ஓகே. அது ஊருக்கே காட்டி பகட்டாக்கன்னு நினைச்சீங்கல்ல, அங்க எளிமை மிஸ் ஆகுது. பல பேர் வைத்தறிச்சல நீங்க வாங்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்புறம் எப்படி கர்மா குறையும்? கர்மா கூடுதல் தான் ஆகும். அடுத்து நாலாவது, உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குல்ல, நிறுத்திடுங்க. இல்லைன்னா குறைவாக எதிர்பாருங்க. உங்க எதிர்பார்ப்பு இருக்குல்ல, ஒண்ணு நிறுத்திடுங்க, இல்லைன்னா குறைவாக எதிர்பாருங்க. இதுதான் நாலாவது ரூல், கோல்டன் ரூல். அதிகமாக எதிர்பார்த்தால் திருமண சண்டைகள், திருமணத்திற்கு பிறகு கணவனுக்கும் மனைவிக்கும் வரக்கூடிய சண்டைகளுக்கே காரணம் என்னன்னா எதிர்பார்ப்பு தான். நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எதிர்பார்த்தேன், இப்படி இருப்பேன்னு எதிர்பார்த்தேன், என் பொண்டாட்டி இப்படி இருக்கணும் எதிர்த்தேன், எனக்கு வரக்கூடிய புருஷன் இப்படி இருக்கணும் எதிர்பார்த்தேன், அப்படி இல்லையே இப்படி இல்லையே, ஆகா ஓகா அப்படின்னு பேசி சண்டை. எனக்கு ஒரு புள்ள பிறந்த இப்படித்தான் பிறக்கணும்னு எதிர்பார்த்தேன், இப்படி வந்து பிறந்துட்டியே எருமை மாடு அப்படின்னு பிள்ளைய பார்த்துட்டுறீங்க. நம்மளையே நம்ம நினைச்ச மாதிரி நம்மளால டிசைன் பண்ணிக்க முடியல. நமக்கு வந்து வாச்ச புருஷனா பொண்டாட்டி எப்படி இருப்பாங்க, அப்புறம் பெத்த புள்ள எப்படி இருக்கும்? அதாவது அதாவது டிசைன்ல தான் இருக்கும். எல்லாருக்குமே ஒரு மனசு இருக்கு. உங்க பேச்ச எல்லாரும் கேட்கணும்னு அவசியம் இல்லையே. அவங்க பேச்சு அவங்கவுங்க கேட்டு நடந்தாலே பெரிய விஷயம்தான். குறைவா எதிர்பாருங்க, இல்லைன்னா எதிர்பார்க்காதீங்க, நிம்மதியா இருக்கலாம். அடுத்து அஞ்சாவது, கர்மா கிளியர் ஆகிறதுக்கு சூப்பர் டிப்ஸ். புது கர்மாவையும் தடுக்கும், பழைய கர்மாவும் போக வைக்கும். இந்த 5 டிப்ஸ். அதிகமா கொடுத்து கொண்டே இருங்கள், அதிகமா கொடுத்து கொண்டே இருங்கள்.
கோயிலில் புகைச்சல் வாங்கிட்டு வர்றீங்க, நீங்கள் தான் கடைசி ஆள். உங்களுக்கு அடுத்து ஒருத்தர் வர்றாரு, இப்போ பானை பொங்க பானை காலியாச்சு, ஒருத்தர் வர்றாரு, என்ன பண்ணலாம்? இன்னொரு இலையை எடுத்து உங்கள் பொங்கச்சோரில் பாதியை அப்படியே வலிச்சவரை வச்சு சாப்பிடுங்க, கொடுத்துடலாம். அதிகமாக கொடுங்க. பசியில் ஒருத்தர் துடிக்கிறாரு, சாப்பாடுக்கு கேட்குறாரு, காசு கொடுங்க. நல்லா படிக்கிறீங்க, பாடம் நல்லா தெரியுது, உங்கள் கிளாஸில் நிறைய பேர் படிக்கல, அவங்களுக்கு பாடம் படிப்பு சொல்லி கொடுங்க, கற்றுக் கொடுங்க. அதிகமாக கொடுங்க. பணம் நிறைய இருக்கு, 2% 3% டொனேஷன் கொடுங்க. ஒரு அன்னதான கமிட்டிக்கு டொனேஷனாக கொடுங்க. கோயில்களுக்கு கொண்டு காசு கொடுங்க. இல்லை ஒரு பிள்ளைய கூப்பிட்டு படிக்க வைங்க. உடுப்பு இல்லாதவளுக்கு எடுத்து கொடுங்க. அதிகமாக கொடுங்க. கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் முத்தம் கொடுங்க சார். உடம்பு மகிழ்ச்சியாகும், மனசு மகிழ்ச்சியாகும், உடம்புல இருக்க பஞ்ச பூதம் மகிழ்ச்சியாகும், ஐம்புலனும் வேலை செய்யும், ஆத்ம மகிழ்ச்சி கிடைக்கும். கன்னத்துல முத்தம் கொடுத்துருவான் புருஷன், உதட்டுல முத்தம் கொடுத்துருவான். நெத்தியில முத்தம் கொடுக்குற புருஷன் கிடைக்கிறதா பெரிய அபூர்வம். நெத்தியில முத்தம் கொடுத்தா அவன் தகப்பனுக்கு மேல அன்பா இருக்கான்னு அர்த்தம். ஒரு மனைவிக்கு நெத்தியில முத்தம் கொடுத்தா ஒரு புருஷன் தகப்பனுக்கு மேல அந்த பொண்ணு மேல அவன் அன்பா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். தன் மனைவியை மனைவியாக மட்டுமல்ல மகளாகவும் பார்க்கிறான் அப்படின்னு அர்த்தம். நெத்தியில முத்தம் கொடுக்குறது அதிகமா கொடுங்க சார். முத்தம் கொடுத்தா கர்மா போகுமா? ஆமா போகும். பாவ வினைகள்லாம் போகும். மனைவிக்கு முத்தம் கொடுத்து பாருங்க, ஏற்கனவே செஞ்ச துரோகங்கள் அவர்கள் நெஞ்சிலிருந்து நீக்கப்படும். சார், ஒரு புருஷனுக்கு பெரிய கர்மாவே பொண்டாட்டியோட வேதனை தான் சார். பொண்டாட்டி வேதனைப்பட்டு வெந்து 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 நினைச்சு 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 என் புருஷன் இப்படி பண்ணிட்டானே, இப்படி கொடுமை பண்ணிட்டானே, இவ்வளவு எனக்கு அநியாயம் பண்ணிட்டானே, இவ்வளவு என்னை திட்டானே, சம்பாதிக்க மாட்டானே, அப்படி இருக்கானே இப்படி இருக்கானு புருஷனை நினைச்சு குறை மனம் அந்த பெண்ணுக்கு வரும் விதமாக உங்களுடைய மனைவியை நீங்கள் அழுகும் விதமாக ஏதாவது காரியங்களை செய்தீர்களே என்றால், அந்த மனைவி அழுகும் பொழுது அவளுடைய உடல், மனம், ஆத்ம சரீரம் மூன்றும் வெப்பமாகும். அந்த வெப்பத்தினால் அவள் உடலில் இருந்து சில அணுக்கள் அப்படியே எரிமலை வெடிச்சு குழம்புகள் வெடிச்சு ஓடுற மாதிரி, புயல் காத்து வீசுற மாதிரி அவள் உடலிலிருந்து வெளியாகக்கூடிய வெப்பம் அந்த கணவனை தாக்கும், அந்த குடும்பத்தை தாக்கும், அந்த வீட்டை தாக்கும், பிள்ளையை தாக்கும், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவரையும் தாக்கும். தாக்கம் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். மிக பிரம்மாண்டமா இருக்கும் அந்த தாக்கம். மிக பிரம்மாண்டமா இருக்கும். மனைவியினுடைய கோபம் ரெடியூஸ் ஆகணும், கட்டிப்பிடிச்சு முத்தம். முத்தம் கொடுத்தா என்ன ஆகும்? மனசு ரிலாக்ஸ் ஆகும், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கு பிறகு என்ன ஆகும்? உடம்புல இருக்கக்கூடிய 33 கோடி தேவர்களாக இருக்கக்கூடிய 33 கோடி அணுக்கள், உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் மலர்ந்து விடும். நான் ஒரு மீட்டிங்ல இருக்கனே இப்போ சொல்லியிருந்தேன், மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ்னு ஒரு மீட்டிங் பண்ணேன். அதில் சொல்லியிருந்தேன் ஒரு விஷயம் உங்களுக்கு உதவியா இருக்கும் பாருங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் ஒரு மீட்டிங்ல, நீங்கள் பூவாக இருந்து விட்டு போங்கள், செம்பருத்தி பூவாக இருங்கள், அல்லது ரோஜா பூவாக இருங்கள், மல்லிகை பூவாக இருங்கள், நீங்கள் எந்த பூவாக இருக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல. நீங்க என்ன பிளவர்னு முக்கியம் இல்ல, மலர்ந்தீர்களா மலரவில்லையா அதுதான் முக்கியம். நீங்க தாமரை பூவா இருங்க, ரோஜா பூவா இருங்க, அல்லிப்பூவா இருங்க, எந்த பூவாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போங்கள். மலரில் நீங்கள் எந்த மலராக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போங்கள். நீங்கள் மலர்ந்தீர்களா இல்லையா என்பதுதான் முக்கியம். நீங்கள் ஆணாக இருங்கள், பெண்ணாக இருங்கள், பெரிய பதவியில இருங்கள், சிறிய பதவியில இருங்கள், எப்படி வேண்டாலும் இருந்து விட்டு போங்கள். எப்படி இருந்து விட்டு போங்கள். நீங்கள் கர்மா இல்லாமல் உங்களுடைய ஆத்மம் மலர்ந்ததா? உங்களுடைய சக்கரங்கள் ஒவ்வொன்றும் மலர்ச்சி அடைந்ததா? உங்களுடைய முகம் மலர்ச்சி அடைந்ததா? உங்களுடைய அணுக்கள் மலர்ச்சி அடைந்ததா? நீங்கள் மலர்ந்து விட்டீர்களா என்பதுதான் முக்கியம். நீங்கள் ஞானம் அடைந்தால் மலருவீர்கள். அதற்கு 5 டிப்ஸ் என்ன சொல்லிங்க? அதிகம் கொடுங்க, அதிகம் கொடுங்க. 6வது டிப்ஸ் உங்களுக்கு கோல்டன் ரூல். 6வது ரூல், எப்பயும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கும். ஹாப்பினஸ், மகிழ்ச்சியா இருக்கும். மகிழ்ச்சியா இருக்கும். சிரிக்க தெரியலன்னா சிரிப்பு யோகா இருக்கு, வாங்க கலந்துங்க, சிரிக்கிறது இருக்கிறேன். அது ரெடிமேடா சிரிக்கிறது, கிரியேட்டிவா கிரியேட் பண்ணி சிரிக்கிறது. ஆர்டிஃபிஷியலா இருக்கும் அப்படி சிரிக்கிறது. இல்லை நகைச்சுவை நிகழ்ச்சி நிறைய நடத்துகிறோம், வாங்க சிரிங்க. அது ஓரளவுக்கு 50% ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், 50% நேச்சுரலாக இருக்கும். ஆர்டிஃபிஷியலாக சிரிக்க ஆரம்பித்தா ஒரு நாள் நேச்சுரலாக சிரிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா சில பேருக்கு சிரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் அப் பண்ண இருக்குது. வண்டி ஸ்டார்ட் பண்ணத்தானே அப்புறம் ஃபஸ்ட்டு கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர்லாம் போட்டு போக முடியும். அப்போ உங்கள் இன்ஜினை நான் ஸ்டார்ட் பண்ணணும். முதல்ல சிரிப்பு நிகழ்ச்சி. எப்போதும் சிரித்து மகிழ்ச்சியாக இருக்கும், பூரண மகிழ்ச்சி. அடுத்து 7வது டிப்ஸ்,
கடவுளுடன் எப்போதும் தொடர்பிலே இருங்கள். எல்லாம் இறைவன் நடத்துகிறார். இறைவன் காட்டிய வழியிலே நாம் செல்லுகிறோம். எல்லாம் இறைவனுடைய செயல். நமக்கு அறிவை கொடுத்தது இறைவன், உடலை கொடுத்தது இறைவன், நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது இறைவன், நல்ல கணவனை, நல்ல மனைவியை, நல்ல பிள்ளைகளை, நல்ல வீட்டை, நல்ல இடத்தை, அனைத்தையும் கொடுத்தது இறைவன். கடவுள் கொடுத்திருக்கிறார். கடவுள் கொடுத்ததை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல சட்ட துணிமணியை கொடுத்திருக்கிறார், நல்ல எழுதுகோலை கொடுத்திருக்கிறார், நல்ல புத்தகத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல பேப்பரை கொடுத்திருக்கிறார். எனக்கு அனைத்தையுமே நன்றாக கொடுத்திருக்கிறார். நான் நடந்து செல்லும் போது எனது முன்னதாக கடவுள் சென்று கொண்டிருக்கிறார். கடவுள் எப்போதும் என்னுடன் இருக்கிறார் என்று நம்புங்கள். கடவுளுடன் எப்போதும் தொடர்பில் இருங்கள். கடவுளை நினைத்து நினைத்து ஒரு காரியத்தையும் செய்யுங்கள். எந்த காரியத்தை நீங்கள் இன்னையிலிருந்து செய்தாலும் அந்த காரியத்தை கடவுளிடம் சொல்லிவிட்டு அதன் பிறகு செய்யுங்கள். உங்களுக்கு கர்மா வாழ்க்கையில் இருக்காது சார். சேலஞ்ச் பண்றேன் சார், நான் சேலஞ்ச் பண்றேன் சார். உங்களுக்கு கர்மாவே இருக்காது சார். நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் கடவுளே நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன் என்று கடவுளிடம் ஒப்படைத்து விட்டு முழுமனதாக செய்ய துவங்குங்கள். உங்களுக்கு கர்மாவே இருக்காது. நீங்க கடவுளிடம் எப்போது சொல்லிவிட்டு நீங்கள் செய்கிறீர்களோ, கடவுளிடம் சொல்ல முடிந்த செயலை மட்டும்தான் செய்வீர்கள். ஒருபோதும் தவறு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யவே மாட்டீர்கள். தவறு பண்ணாதானே கர்மா வரும். நம்ம தவறே பண்ண மாட்டோம். அப்ப கடவுள்கிட்ட சொல்லிட்டு நல்ல காரியம் பண்ணாக்க அது கர்மா வருமே அப்படின்னு கேட்பீங்க. கடவுள்கிட்ட சொல்லிட்டு நல்ல காரியம் பண்ணும்போது என்ன அர்த்தம்னா, இப்போ நான்லாம் ஹீல் பண்ணும்போது எனக்கு குருநாதர் சொல்லி கொடுத்துருக்காரு. ஹீலிங் பண்ணும்போது யாரு ஹீல் பண்ணாலும், யாருடைய உடலை தொட்டு ப்ரெஷர் நம்ம கொடுத்தாலும், அக்கு பஞ்சர், அக்கு ப்ரெஷர், தலை அக்கு பஞ்சர், காது அக்கு பஞ்சர்லாம் நான் படிக்கும்போது எனக்கு குருநாதர் சொல்லி கொடுத்த வார்த்தை உங்களுக்கு சொல்றேன். அதாவது குருநாதர் சொல்லி கொடுத்தாருன்னா, விட்டவனும் கடவுள் தான் அந்த வியாதியை அந்த உடம்புக்குள்ள, எடுக்கிறவனும் அந்த கடவுள் தான் அந்த வியாதியை. நாம யாருன்னா தொட்டவன். விட்டவன் எடுக்கிறான், தொட்டவன் கெட்டிக்காரன் ஆயிடுறான். இப்போ தொட்டவன் யாரு? ஹீலர்ஸ். இப்போ நான் ஒருத்தர் தலைவலின்னு வந்தாங்கன்னா டச் பண்ணுவேன், சரியா போயிடும். அதுக்கு எந்த பாயிண்ட் எங்க தொட்டாக்க எப்படி கிளியர் ஆகும்? இப்போ கருப்பையில வலியும்பாங்க, மாதவிலக்கு வலியும்பாங்க, சிலர் மூட்டு வலியும்பாங்க, இடுப்பு வலியும்பாங்க, தோள்பட்டையில வலியும்பாங்க, சில பேர் நெஞ்சு வலியும்பாங்க. நெஞ்சு வலின்னு சொல்ற 99% நபர்களுக்கு நெஞ்சில வலி இருக்காது, இதயத்துல வலிக்குதும்பாங்க. இதயத்துல வலி இல்லை, உடம்புல உண்டான கேஸ் அங்க போய் அடைச்சிக்கிட்டு சில பேருக்கு வலிக்கும். அதை மார்பு வலின்னு சொல்லி ஹார்ட் அட்டாக்கோ அதுவோ இதுவோன்னு பயப்படுவாங்க. எனக்கு தான் தெரியும் அது கேஸ் அப்படின்ட்டு. அந்த கேஸை ரிலீஸ் பண்ணி விடுறதுக்கு ஒரு டச் இருக்கு, டச் பண்ணா சரியா போயிடும். இப்போ நான் ஹீல் பண்ணும்போது என்னாலதான் குணமாச்சுன்னு நான் நினைச்சேன்னு வச்சுக்கோங்க, அங்க ஹீலிங்கே ஒர்க் ஆகாது. அப்படி பண்ணவே கூடாது. அப்ப என்ன குருநாதர் நினைச்சிட்டு கொடுத்தாருன்னா, விட்டவன் எடுக்கிறான், தொட்டவன் கெட்டிக்காரனாகிறான். நீங்க தான் தொடக்கூடிய நபர்கள். ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் சொன்னார், எங்களுக்கெல்லாம் சொன்னார், நீங்க தொடறீங்க குணமாயிரும் உங்களுக்கு. அதனால நீங்க ஒன்றும் கெட்டிக்காரன்லாம் கிடையாது. தொட்டவன் கெட்டிக்காரன்னு பேர் எடுத்துக்கிறான். நீங்க தொட்டெல்லாம் எடுக்கல. நீங்க என்ன பண்ணணும், எப்ப பார்த்தாலும் நீங்க போய் ஒருத்தரை ஹீல் பண்றதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னார். ப்ரேயர் நீங்க போய் தனியா பண்ணாலும் சரி, இல்லை மனசில் நினைச்சுக்கங்கன்னு சொன்னார். என்னன்னா, இப்போ நான் யாரை ஹீல் பண்ணாலும் குருநாதர் சொன்னா நினைப்பேன், என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, யாராவது ஒருத்தர் தொட்டு நான் ஹீல் பண்ண போறேன்னா ஹீலிங் நினைப்பேன், கடவுளே இதை விட்டது நீ தான், எடுக்க போறது நீ தான், நான் தொடக்கூடிய கருவி, இவங்களுக்கு குணமாகணும், நல்லது நடக்கணும், உன் கருணையால் உனது துணை கொண்டு, இறைவா உனது துணை கொண்டு நான் அவரை குணப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கிறேன். அந்த முயற்சி வெற்றி ஆவதற்கு என்னுடன் இருந்து உதவி செய்யும். அந்த உதவியை எனக்கு செஞ்சு கொடு, இவங்களுக்கு குணப்படுத்தி கொடு, வெல்கம் கடவுளே அப்படின்னு கடவுள்கிட்ட சொல்லிட்டு, கடவுளை வெல்கம் பண்ணிட்டு, கடவுளை கூப்பிட்டு, கடவுளை அங்க கொண்டு வந்து முன்னுக்கு நிப்பட்டி வச்சுட்டு, கடவுளின் துணையால் கடவுளின் முன்னால் அவர்களுக்கு ஹீலிங் செய்யப்படுகிறது. இப்ப கடவுளோடு தொடர்பு இருக்கக்கூடிய காரணத்தினாலே, இறைவனை நினைக்கிற காரணத்தினாலே, இறைவனை நம்புகிற காரணத்தினாலே, இறைவனால் குணப்படுத்தப்படுகிறது என்கிற பஞ்சபூத சக்தியை நம்பி ஹீல் பண்ணக்கூடிய காரணத்தினாலே அங்க ஹீலிங் நடக்குது. அந்த நபரும் குணப்படுத்தப்படுவார், குணம் ஆகும் என்கிற நம்பிக்கையில் அவரும் இருக்கிறார், குணப்படுத்த முடியும் என்கிற நம்பிக்கையில் நானும் இருக்கிறேன். இருவரோடும் கடவுள் தொடர்பில் இருக்கிறார். அங்கே குணமாக்கும் கலை நடத்தப்படுகிறது. கடவுளோடு எப்போதும் தொடர்பில் இருக்கு. கடவுளுடன் எப்போதும் தொடர்பு, எல்லாம் அவன் செயல் இருக்கு, அவ்வளவுதான். எல்லாமே அவன் செயல் அப்படி சொல்லிருங்க, சிறப்பா இருக்கும் சார் வாழ்க்கை. எல்லாம் அவன் செயல் இருக்கணும் சார், நிஜமா சார், எல்லாம் அவன் செயல் இருக்கணும் சார். நீங்கெல்லாம் நடமாடும் தங்கம் சார், உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சார். ஈஸியா கர்மா கிளென்ஸ் பண்ணலாம் சார், கர்மா இல்லாம வாழ முடியும் சார். நீங்க ஏற்கனவே தங்கம் தான், உங்களை இன்னமும் சொக்க தங்கமா மாத்தினா சூப்பர். உங்களை கொஞ்சம் 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 கொஞ்சமா சொக்க தங்கமா மாத்திட்டீங்கன்னா அப்புறம் நீங்க ரொம்ப சூப்பரான நபரா மாறிடுவீங்க. இப்போ உங்க உடம்புல தங்கம் இருக்கா இல்லையான்னா, உங்களோட உடல்ல இயல்பாகவே தங்கம் இருக்கிறது. தங்கத்தினுடைய துகள்கள் எவ்வளவு இருக்கு? நீங்க உடம்புல நகைப்பட்டிருக்கீங்களா, அதை சொல்லல,
சில பேர் நகையை தொட்டு பாக்குறீங்க, என் உடம்புல நகை இருக்கு அப்படின்னு. நகையை சொல்லல, 0.0002 கிராம் எல்லார் உடம்புகளையும் தங்கம் இருக்கு. 1 கிராம் தங்கம் எடுக்கணும்னா 1 லாரி மண்ணு சலிக்கணும் சார். 1 லாரி, 1 லோடு மண்ணு 5000 ரூபா 6000 ரூபா வரும் சார். 1 லோடு மண்ணுல 1 கிராம் தங்கம் தான் சார் எடுக்கலாம். இப்ப தெரியுதா உங்களுக்கு ஏன் தங்கம் விலை விற்குதுன்னு? தங்கம் 1 கிராமே 6000 ரூபாய் விற்குது. ஒரு லோடு மண்ணே வந்து 6000 ரூபா 5000 ரூபா. அந்த 1 லோடு மண்ணை பிரிச்சு எடுத்து 1 லோடு மண்ணுக்கு 1 கிராம் தங்கம் எடுக்கலாம். அதுவும் எல்லா மண்ணுல இருந்தும் கிடைக்காது, சில இடங்கள்ல உள்ள மண்ணுல இருந்து. எல்லா மண்ணிலும் தங்கம் கிடைக்கும், ஆனா தங்கம் அதிகமா செறிவாக இருக்கக்கூடிய மண்ணுன்னு சில இடங்கள்ல இருக்கு. அதான் தங்கச்சுரங்கம்னு சொல்லி எடுப்பாங்க. அங்க அந்த தங்கச்சுரங்கங்களே நீங்க எடுக்கிறதுல 1 லோடு மண்ணுக்கு 1 கிராம் தான் கிடைக்கும் தங்கம். மண்ணுல இருந்து எடுக்கிறாங்க தங்கம். உங்க ரத்தத்துல கலந்துருக்கு சார் தங்கம். தங்கத்தோட துகள்கள் 0.30 போட்டுக்கணும். 0.30 கிராம்ஸ் தங்கத்துகள் நம்ம ரத்தத்துல இருக்கு. சில தாவரங்கள் இருக்கு, சில காட்டுல சில தாவரங்கள் இருக்கு சார். அந்த தாவரம் தன்னுடைய வேற மண்ணுக்குள்ள பாய்ச்சி அந்த வேர் மூலமா மண்ணுல இருக்கக்கூடிய தங்கத்தை பிரிச்சு அது கொண்டு வந்து அந்த தாவரத்துக்குள்ள வச்சுக்கும் சார். டக்லஸ் ஸ்பீர் அப்படின்னு ஒரு தாவரம், ஹனிசக்குல் அப்படின்னு ஒரு தாவரம். இந்த தாவரங்கள்லாம் அதெல்லாம் டிஸ்கவரி சேனல்ல தெளிவா எடுத்து காட்டுவாங்க. அதெல்லாம் இந்த தாவரங்கள் என்ன பண்ணும், மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா தாவரமும் தண்ணி உறிஞ்சி தானே சார் இருக்கும். நான் இப்ப சொன்ன 2 தாவரமும் தங்கத்தை உறிஞ்சுது சார் மண்ணுக்குள்ள இருந்து. இப்போ உங்களுக்கு உடனே ஐடியா வந்திருக்கும். அப்போ இந்த தாவரங்களை நம்ம காட்டுல கண்டுபிடிச்சு டக்லஸ்பியரையும் ஹனுசக்குல் அப்படிங்கிற தாவரத்தை எடுத்து நம்ம வெட்டி எடுத்தோம்னாக்கா உள்ளுக்குள்ள தங்கம் இருக்கும். நம்ம கடையில போய் தங்கம் வாங்க வேண்டாம், இந்த தங்கத்தை எடுத்து நம்ம ஈஸியா நாம வந்து உருக்கி நகை பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். இதுல என்ன ஒரு சிரமம் தெரியுங்களா? இந்த தாவரங்களில் இருக்கக்கூடிய தங்கத்தை நீங்கள் பிரித்து எடுக்க வேண்டுமானால், இப்போ உதாரணத்துக்கு டக்லஸ்பியர் ஹனிசக்குல் அப்படிங்கிற தாவரத்துல நீங்க தங்கத்தை பிரிச்சுட்டீங்க. ஒரு உதாரணத்துக்கு வச்சோம், 1 பவுன் தங்கம் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு செடியில இருந்து 1 பவுன் தங்கம் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 பவுன் நீங்க விலை கொடுத்து எவ்வளவு வாங்குறீங்களோ, இப்போ 50,000 கொடுத்து நீங்க 1 பவுன் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த 1 பவுன் தங்கத்தை இருந்து எடுக்கிறதுக்கு 1.5 பவுனுக்கான செலவு பண்ணாதான் நீங்க 1 பவுன் தங்கத்தை இருந்து எடுக்க முடியும். எப்படி வச்சான் பாத்தீங்களா கடவுள்? ஷாக்கு உங்களுக்கு. நீங்க இப்ப என்ன நினைச்சீங்க, செடியில இருந்து தங்க இடத்துல நினைச்சீங்கல்ல, ஆனா எடுக்க முடியாது. நீங்க ஏன் எடுக்க முடியாது? அதிகமா செலவு பண்ணணும். இதுக்கு 1 பவுன் காசு கொடுத்தா நம்ம வாங்கிட்டு போயிடலாம். நீங்க 1 பவுன் எடுக்கணும்னா 1.5 பவுனுக்கு செலவு பண்ணணும். அப்பதான் நீங்க 1 பவுன் எடுக்க முடியும், இல்லைன்னா முடியாது. சான்ஸே இல்லை. கடவுள் எங்க பார்த்தாலும் ஒரு செக் வச்சிருப்பான் சார். உங்களுக்கு எங்க பார்த்தாலும் ஒரு செக் வச்சிருப்பான். இப்ப கர்மா உண்டாகிறதுக்கே நம்ம லைஃப் நல்லா தானே போறோம், அப்புறம் ஏன் கர்மா? நீங்க நல்லா வாழ்றீங்களா இல்லையான்னு வைக்கிற செக்கு தான் அந்த கர்மா. அந்த கர்மாவை கிரியேட் பண்றதுக்கு தான், கர்மா உண்டாகிறதுக்கு தான் அந்த கோவத்தை கொடுத்து வச்சிருக்கான் கடவுள். கோவம்னா என்னன்னு விளங்கிருச்சுன்னா இப்ப நீங்க புதுசா ஒரு கோவத்தை வர வைக்க மாட்டீங்க, புதுசா ஒரு கர்மாவை கிரியேட் பண்ண மாட்டீங்க. நீங்க கோவம்னா என்ன, ஒன் லைன்ல சொல்றேன் பாருங்க. நம்ம கட்டுப்பாட்டுல எது இல்லையோ, அதை ஏத்துக்க மறுத்தீங்கன்னா அதுக்கு பேரு கோவம் சார். உங்க மனைவி உங்க கட்டுப்பாட்டுல இல்லைன்னா ஏத்துக்கணும். ஏத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சண்டை வந்துடும். உங்க ஸ்டூடெண்ட் உங்க கண்ட்ரோல்ல இல்லைன்னா ஏன் பேச்ச கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சண்டை வரும், கோவம் வரும். அரசியல்ல பல மாற்றங்கள் நடக்கிறது. ஏடிஎம்கே டிஎம்கே எப்படி நீங்க முடிவு பண்ண முடியுமா? அடுத்த முதலமைச்சர் யார் வர போறான்னு நீங்க தனிநபரா முடிவு பண்ண முடியுமா? உங்களுக்கு பிடிக்காத ஒரு முதலமைச்சர் வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா, இந்த மக்களே இப்படித்தான் இவரை வாக்கு செலுத்தி வர வச்சுட்டாங்களே அப்படின்னு அந்த புதுசா வரக்கூடிய முதலமைச்சரையோ பிரதமரையோ நீங்க ஏத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கோவம் வரும் சார். உங்க கட்டுப்பாட்டுல அது இல்ல. யாரு பிரதமர் யாரு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிற கட்டுப்பாடு உங்ககிட்ட இருக்கா? அதிகமா நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வாக்கு, ஒரு விரல் புரட்சி. வாக்கு செலுத்துவீங்க, கொஞ்சம் மைய வச்சு விட்டுருவாங்க உங்களுக்கு, அவ்வளவுதான், வீட்டுக்கு வர வேண்டியதுதான். ஒரே ஒரு பட்டன், ஒரு சின்ன நீங்க தட்டலாம். ஒரு 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 சின்னத்துக்கு ஒரு 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 முத்திரை நீங்க செஞ்சுட்டு வரலாம், ஒரே ஒரு ஓட்டு பதிச்சுட்டு வரலாம், ஒரு வாக்கு, அவ்வளவுதான்.
ஒரு வாக்கு தான் செலுத்த முடியும். அவ்வளவுதான் இருக்கும் உங்க கண்ட்ரோல். யார் முதலமைச்சரா வருவாங்க, யார் உங்க ஊர்ல பிரசிடென்டா வருவாங்கன்னு நிர்ணயிக்கக்கூடிய சக்தி உங்க தனிநபருக்கு இல்ல. உங்களை மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரே சிந்தனையில ஒரு நபருக்கு வாக்கு செலுத்தினா அவங்க வந்துருவாங்க. நம்ம கண்ட்ரோல்ல இருக்கா? இல்ல. நம்ம கண்ட்ரோல்ல ஒண்ணு இல்லைன்னா அதை ஏத்துக்கணும். நம்ம கண்ட்ரோல்ல இல்லைங்கிறத ஏத்துக்கிட்டோம்னா நமக்கு கோபம் வராது. ஏத்துக்க மறுத்தால் அங்கே கோபம் வரும். ஆன்லைன் மீட்டிங் நடத்தலாம்னு வந்து உட்காந்தேன் முத நாள். மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ்னு ஒரு ப்ரோக்ராம். ரெண்டாவது நாள், முத நாள் இல்லை, ரெண்டாவது நாள் உட்காரும்போது எல்லாம் ஆன் பண்ணி ஒய்ஃபை எல்லாம் ஆன் பண்ணி எல்லாம் செட் ஆன் பண்ணி 7 மணிக்கு கிளாஸ்ன்னு உட்காந்து பேச ஆரம்பிக்கிறேன். 7 மணி 1 நிமிஷத்துக்கு கரண்ட் அவுட்டு. என்ன கரண்ட் அவுட்னு போய் பார்த்தா ஃபீஸ் போச்சு. அப்புறம் ஃபீஸ் கையரை கரல்ட்டி அதில் அந்த கம்பியெல்லாம் சுற்றி தட்டி கரண்ட் வர வைக்கிறதுக்கு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் கரண்ட் போயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் தான் ஃபீஸ் போனதை கண்டுபிடிச்சு எல்லா இடத்துலையும் லைட் எடுத்து இங்கே மட்டும் இல்லை அப்படின்ட்டு அப்புறம் மெயின் பாக்ஸை போய் ஓப்பன் பண்ணால் ஃபீஸ் போயிருந்துச்சு. அப்புறம் ஃபீஸ் எடுத்து மாட்டி விட்டு சரியாயிடுச்சு. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த 20 நிமிஷத்துக்கு சில பேர் திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த இபி எப்படித்தான் இப்படி கரண்ட் போச்சு, அதுவாயிருச்சு, இது என்ன இப்படி வெடிச்சிருச்சு, ஒயர்மேன் வந்து நமக்கு சரியா வந்து இதை மாட்டாம போனதுனால தானே இந்த ஃபீஸ் கயிறு வெடிச்சிச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படி திட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. கோவிட்டே இருப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்கிறதோ ஃபீஸ் கயிறு போறதோ. ஒரு தடவை அப்படித்தான் மீட்டிங் பேசிக்கிட்டு இருக்கேன், மழை பெஞ்சு திடீர்னு இடி விழுந்துச்சு. விழுந்த இடியில வீட்டில் உள்ள ஒயரிங் எல்லாம் ஃபயரிங் ஆகிட்டு இருக்கு. எல்லாம் ஒயரெல்லாம் பிஞ்சிருச்சு. டிரான்ஸ்ஃபார்மர்ல இடி விழுந்து ஒரு ஒரு 20-30 வீட்டுக்கு என்ன ஆயிடுச்சு, மொத்தம் எல்லாம் போயிருச்சு. அவங்கவுங்க வீட்டில் இருந்த மிக்சி, கிரைண்டரு, டிவி எல்லாம் வெடிச்சிருச்சு. நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் லேப்டாப்ல. ஒய்ஃபை கனெக்ஷன்ல இருந்து எல்லாம் தெரிச்சிருச்சு. அப்ப இப்ப என்ன சொல்லுவாங்க, திட்டுவாங்க. நடந்து போச்சு. நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு மழை, நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு இடி, நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு கரண்ட். நம்ம கட்டுப்பாட்டுல அது இல்ல. நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாததை நாம ஏத்துக்கணும். வழியே இல்லை. அதை ஏத்துக்க மறுத்தால் அங்கே கோபம் வருகிறது. கோபம் வந்தால் ஆட்டோமேட்டிக்கா கர்மா வந்துடும். கோபம் வந்தா அதுக்கு ஒரு விளைவு இருக்கு. அந்த விளைவு அதிபயங்கரமான விளைவாக இருக்கும். கர்மா வந்து சேரும். அப்ப பொறுமைன்னா என்ன? நம்ம கட்டுப்பாட்டுல எது இல்லையோ சரி நடக்கட்டும் அப்படின்னு ஏத்துக்கிட்டு போயிடணும். அவ்வளவுதான். அதான் பொறுமை. நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கிறீங்க அப்படிம்பாங்கல்ல சில பேரை பார்த்தலாம். நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாதவற்றை ஏற்றுக்கொள்வதற்கு பேரே பொறுமை எனப்படும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் கோல்டன் ரூல்ல, யாரையும் வெறுக்காதீங்க, வெறுத்தாக்க எல்லாரையும் வெறுக்கிறதுக்கு சமம் அப்படின்னு. வெறுப்புன்னா என்ன? வெறுப்புன்னா என்ன? ஒரு மனிதனை அவன் பண்போடு அப்படியே அவனை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் மறுத்தால் அதற்கு பெயர் வெறுப்பு. அன்புன்னா என்ன? எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் அவன் எப்படி இருக்கிறானோ அப்படியே அவனை ஏற்றுக்கொள்வதற்கு பெயர் தான் அன்பு. அன்கண்டிஷனல் லவ். எவரையும் அவர் குறையோடு, அவர் வயிற்றில் உள்ள மலத்தோடு, அவர் உடம்பில் இருக்கக்கூடிய கிருமிகளோடு, அவர் உடம்பில் இருக்கக்கூடிய யூரினோடு அவரை அவராக அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அனைவரும் இப்போ உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, உங்க வயிற்றுல இப்ப மலம் இல்லையா? உங்க வயிற்றுல இப்போதைக்கு யூரின் இல்லையா? உங்க உடம்பு சுத்தமான உடம்பு, சரி, குளிச்சுட்டு வந்தீங்க, உட்கார்ந்து இருக்கிறீங்க, கர்மா கிளென்சிங் பயிற்சியில் உட்கார்ந்து இருக்கிறீங்க, சரி, உங்களுடைய உடம்புல இப்ப மலம் இல்ல, ஒரு துளி கூட இல்ல, சொல்ல முடியுமா உங்களால? மல ஜலம் உள்ள உடம்பு சார் இந்த உடம்பு. சுத்தமா இருக்கு, நம்ம ஏத்துக்கிறோமா இல்லையா? வேற வழி, ஏத்துக்கணும். ஒருவரிடம் குறை நிறைகள் எல்லாமே இருக்கும். மனிதன் மலம் மிகுந்தவன். மனிதனுடைய மனது எப்பயுமே தாழ்ச்சி செய்யும். மனிதனுடைய மனசு தாழ்ச்சிக்கு போகும். என்னதான் பாசி படர்ந்த ஒரு குளத்தை நீங்கள் சுத்தம் செய்தாலும் மீண்டும் மீண்டும் நீங்க தள்ளிவிட தள்ளிவிட திரும்ப பாசி வரும். என்னதான் வலிச்சு அள்ளி போட்டாலும் திரும்ப 2 நாள்ல பாசி பிடிச்சிரும் குளத்துல. அதே மாதிரி மனசு சுத்தம் பண்ண மனம் அது மலம் செய்யும். மனது மலத்தை சிந்திக்கும். மக்கள் எல்லோரும் மனதை கொண்டவர்கள், அடிப்படையாக கொண்டவர்கள். பிறர் தவறு செய்வார்கள், அந்த தவறுகளை திருத்திக் கொண்டு சேர்த்துக் கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப தவறு செய்து கொண்டுதான் இருப்பார்கள். நிபந்தனை இல்லாமல் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வதற்கு பேர் தான் தூய அன்பு. தூய அன்பு.
இதான் தூய அன்பு செலுத்திட்டோம்னா யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமே இல்லை பாருங்க. நிறைய பேர் சாபம் வாங்கி கர்மாவை சேர்ப்பீங்க. சர்ப்ப சாபம்னு ஒன்று இருக்கு. பாம்புகளை தேவையில்லாம கொள்றது, பாம்பினுடைய இருப்பிடங்களை அழிப்பது, இப்படிலாம் பண்ணா பாம்பு சாபம் நமக்கு வந்துடும். சர்ப்ப சாபம் உண்டாகும், கால சர்ப்ப தோஷம் உண்டாகும், இதனாலே திருமண தடை உண்டாகும், கர்மா வந்து சேர்ந்து. பித்ரு சாபம்னு ஒன்று இருக்கு. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவர்கள் இறந்திருந்தால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி காரியங்கள், அவர்களுக்கு செய்யக்கூடிய தர்ம காரியங்கள், அதை மறந்து போறது. தாத்தா பாட்டி உயிரோடு இருக்கும்போது அல்லது தாய் தந்தை உயிரோடு இருக்கும்போது அவர்களை உதாசீனப்படுத்துவது, அவர்களை ஒதுக்கி வைப்பது, இதெல்லாம் பித்ரு சாபத்தை உண்டாக்கும். பித்ரு சாபம் உண்டானுச்சுன்னா இந்த பித்ரு சாபத்தினுடைய தொடர்ச்சியாக முன்னோர்களை நீங்கள், முதியவர்களை, வீட்டில் உள்ள பெரியவர்களை நீங்கள் மதிக்காமல் விட்டு விட்டால், அவர்களை ஒதுக்கி வைத்தால் பித்ரு சாபம் அப்படியே கன்வெர்ட் ஆகும். அதுக்கு பேரு பாலாரிஷ்ட சாபம்னு பேரு. பாலாரிஷ்ட சாபத்தை உண்டாக்குச்சுன்னா வம்சத்துல ஆண் குழந்தை பிறக்காம போயிடும். அப்படியே குழந்தை பிறந்தாலும் இறந்து போயிடும். பித்ரு சாபம் உண்டாயிடும். சாபம் இல்லாம வாழணும். சாபத்தை நம்ம உருவாக்கிக்கிறோம். நிறைய சாபத்தை நம்மளே உருவாக்கிக்கிறோம் சார். நிறைய சாபத்தை நம்ம உருவாக்கிக்கிறோம். ரொம்ப கொடுமை பண்றோம் சார் லைஃப்ல. நல்லா பிறந்திருக்கோம் சார், நமக்கு மனசுன்னு ஒன்று, அறிவுன்னு ஒன்று கடவுள் கொடுத்துருக்காரு சார். அதை வச்சுக்கிட்டு அருமையா வாழ்றதை விட்டுட்டு நமக்கு நாமளே கொடுமை பண்ணிக்கிறோம் சார். முனி சாபம்னு ஒன்று இருக்கு சார். முனி சாபம்னு ஒன்று இருக்கு சார். கர்மா இல்லாம வாழணும்னா சாபம் இல்லாம இருக்கணும் சார். எல்லை தெய்வங்கள் இருக்குல்ல சார், எல்லை தெய்வங்கள், அப்புறம் சிறு தெய்வங்கள், தெய்வங்களுக்கு குலதெய்வம், இந்த தெய்வங்களுக்கெல்லாம் வழங்க வேண்டிய மரியாதையை வழங்க வேண்டும். வணங்க வேண்டிய முறையில் பூஜைகள் செய்து வணங்க வேண்டும். எல்லை தெய்வங்களை மறந்து போவது, குல தெய்வங்களை மறந்து போவது, சிறு சிறு தெய்வங்களை மறந்து போவது, உங்கள் கிராம தேவதைகளை மறந்து போவது, கிராமத்து தெய்வங்களை மறந்து போவது, இப்படிலாம் மறந்து போனாலோ, வழிபாடு செய்யவில்லை என்றாலோ, நிந்தித்தாலோ உங்களுக்கு முனி சாபம் உண்டாகும். முனி சாபம் உண்டாகும். எப்பொழுது முனி சாபம் உண்டாகுதோ, யாராவது செய்வினை வைத்தால் அந்த செய்வினை கோளாறு உங்களுக்கு உண்டாகும். யாருக்கு குலதெய்வத்தினுடைய கட்டு இருக்கிறதோ, குலதெய்வத்தினுடைய காப்பு இருக்கிறதோ, உங்களுடைய தெய்வம் உங்களை காத்து நின்றால், எந்த எத்தனுக்கு எத்தன் அப்பனுக்கு அப்பன் யார் என்ன செய்வன பண்ணாலும், ஏவல் பண்ணாலும், பில்லி சூனியம் எது செஞ்சாலும் ஒண்ணு அசைக்காது சார். உங்களை அசைக்க முடியாது சார். உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. குலதெய்வத்தினுடைய அருள், எல்லை தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்க தெய்வத்தை மதிக்காம விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு முனிசாபம் வந்துடும். முனிசாபம் முனிசாபம் உண்டாகி பெரிய சிக்கல் உண்டாகும். ஒரு தடவை லண்டன்ல ஒரு பெரிய கிரௌடு கூட்டம் நடந்துச்சு. அப்போ ஆங்கிலத்துல 2 வார்த்தை சொல்லி, அந்த 2 வார்த்தைக்கு என்ன வித்தியாசம், இல்ல ஒரே அர்த்தம் தானே, வேற வேற அர்த்தங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அந்த கிரௌடுல வந்து அறிஞர் அண்ணாவும் இருக்கிறார். அந்த கிரௌடுல அறிஞர் அண்ணாவும் இருக்கிறார். 2 சொற்கள், ஆங்கில சொற்கள். ஒரு சொல் வந்து கம்ப்ளீட், ஒரு சொல் வந்து ஃபினிஷ்டு, ஃபினிஷ். இப்ப கம்ப்ளீட்டும் ஃபினிஷ்டு இது ரெண்டுமே, இந்த ஃபினிஷ் இந்த கம்ப்ளீட் இது ரெண்டும் ஒன்னா அல்லது வேற வேற சொற்களா? அப்படி வேற வேற சொற்கள்னா இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? அந்த கூட்டத்தில் இருந்த பெரும்பாலான நபர்கள் என்ன சொன்னாங்கன்னா, 2 சொல்லும் ஒன்றே அர்த்தம் தாங்க, பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஃபினிஷ் ஆயிடுச்சு, ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ப்ரோக்ராம் ஃபினிஷ் ஆயிடுச்சு, எல்லாம் ஒன்று தானேங்க, என்னங்க அர்த்தம்? வேற வேற அர்த்தம், ரெண்டும் ஒன்று தானேங்க, ஒன்றும் வித்தியாசம் இல்லைங்க அப்படின்ட்டாங்க. பெரும்பாலான நபர்கள் அப்படிதான் சொன்னாங்க. அறிஞர் அண்ணா சொன்னார், இல்ல ரெண்டுக்கும் வேற வேற அர்த்தம், கம்ப்ளீட்டுங்கிறது வேற, ஃபினிஷுங்கிறது வேற. அப்ப இந்த கிரௌட்ல உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப அதிசயமா, அது அப்படியா, அப்படி என்ன அதுல எப்படி நீங்க வித்தியாசப்படுத்துறீங்க சொல்லுங்க. அறிஞர் அண்ணா சொன்னார், நீங்கள் ஒரு சரியான பெண்ணை திருமணம் செய்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட் ஆகிவிடும். நீங்கள் தவறான ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் உங்கள் வாழ்க்கை ஃபினிஷ் ஆகிவிடும். நான் சொல்லல, அறிஞர் அண்ணா சொன்னார். அதுவும் விடல, அதுக்கப்புறம் திரும்ப அதுவே அந்த சரியான பெண். பாருங்க, முதல்ல என்ன சொன்னாரு, நீங்க சரியான பெண்ணை திருமணம் செய்தால் உங்க வாழ்க்கை கம்ப்ளீட் ஆயிரும், பூர்த்தி ஆயிரும்.
மிகவும் பூர்த்தியாக சூப்பரா அருமையாக இருக்கும். நீங்கள் ஒரு தவறான பெண்ணை திருமணம் செய்தால் முடிஞ்சு வாழ்க்கை, அத்தோட அவ்வளவுதான், சீனு காலி, உங்கள் வாழ்க்கை பினிஷ்டு. நீங்கள் சரியான மூணாவது சொல்றாரு. அதுவே நீங்கள் சரியான ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து நீங்கள் திருமணம் செய்திருக்கும் போது, அந்த பெண், நீங்கள் எந்த பெண்ணை திருமணம் செய்தீர்களோ அந்த பெண் உங்களை வேறொரு பெண்ணுடன் உங்களை பார்த்து உங்களை கையங்களவுமாக பிடித்து விட்டால் உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட்லி பினிஷ்டுன்ட்டார். முடிஞ்சு வச்சு, உன் வாழ்க்கை அத்தோட கிளியரா முடிஞ்சிடா உன் வாழ்க்கை, கம்ப்ளீட்லி பினிஷ்டு. நீங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். நீங்க கம்ப்ளீட்ல இருக்கிறீங்களா, பினிஷ்ல இருக்கிறீங்களா, இல்ல கம்ப்ளீட்லி பினிஷ்ல இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. நீங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு வாய்த்திருக்கக்கூடிய கணவனோ மனைவியோ எப்படி அமைஞ்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. அது உங்களுக்கு தான் தெரியும். கர்மாவை கிளியர் பண்ணணும்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய துணை, உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உதவி உங்களுக்கு கண்டிப்பா தேவை. உங்க வாழ்க்கை துணையினுடைய உதவி இல்லாம நீங்கள் கடைத்தேற்றம் அடைய முடியாது. கர்மா கிளென்சிங் ஆகணும் அப்படின்னா, புதிய புதிய கர்மா உருவாகாம நீங்க வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வாய்த்திருக்கக்கூடிய மனைவி இருக்கிறாரே, உங்களுக்கு வாய்த்திருக்கக்கூடிய கணவன் இருக்கிறாரே, அவருடைய உதவியும் உங்களுக்கு தேவை. அவங்களுடைய உதவியும் உங்களுக்கு தேவை. கர்மாவை புதுசு புதுசா சேர்க்காம காப்பாத்திக்கங்க. ஒருவர் பொறுத்து கொள்ளுகிறார் என்பதற்காக, ஒருவர் சகித்து கொள்ளுகிறார் என்பதற்காக அடுத்தடுத்த உதாசீனங்களை செய்து ஒருவரை காயப்படுத்தி கொண்டே இருக்காதீர்கள். கணக்கு செய்து வைத்திருப்பார்கள். அந்த கணக்கு உங்களுக்குன்னு காத்து கொண்டிருக்கும். நீங்கள் அடுத்தவரை உதாசீனப்படுத்தினால், அடுத்தவரை காயப்படுத்தினால் அந்த கணக்கு கடவுளால் வைத்துக் கொள்ளப்படும். உங்கள் உதாசீனங்கள் உங்களையே ஒரு நாள் தூக்கி எறியும். உங்கள் உதாசீனங்கள் ஒரு நாள் உங்களுக்கு செம்மையா செய்யும். வந்து அதுக்கப்புறம் அதான் கர்மா. ஒரு சீடன் இருந்தான், சின்ன சின்ன தவறுகள் செஞ்சுட்டே இருந்தான். அதே சீடனுக்கு பலரை பத்தியும் புறம் பேசுவதும், ஊர் ஊரா போய் சொல்றதும், ஆளுகிட்ட வதந்தி பரப்புறதும், ஏதாவது ஒன்று சொல்லி விட்டு வர்றதும், இவங்களை பத்தி அவங்க கிட்ட, அவங்கள பத்தி இவங்க கிட்ட ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறது அவனுக்கு ஒரு வேலையா இருந்துட்டே இருந்துச்சு. குரு உடனே அவனை பிடிச்சாரு. டே இங்க வா, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, நீ செய்யறது தீமை, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? என்ன குருவே, சின்ன சின்ன தவறு தானே குருவே, என்ன குருவே, மன்னிச்சு விட்டுருங்க குருவே. சின்ன சின்ன தவறா? என்னடா சின்ன சின்ன தவறுங்கிற? நீ எது செஞ்சாலும் அது தீமை தான்டா. சின்ன தீமை பெரிய தீமை எல்லாம் ஒன்றும் கிடையாதுடா. இல்ல குருவே, என்ன குருவே, அவரை பத்தி இவர்கிட்ட சொன்னேன், அவரை பத்தி அவர்கிட்ட சொன்னேன், இது ஒரு பெரிய விஷயமா? என்ன குருவே, இதுக்கெல்லாமா நீங்க தண்டனை கொடுப்பீங்க, இதுக்கெல்லாமா அட்வைஸ் பண்ணுவீங்க? அப்படியா, இங்க வா, இந்த அந்த பஞ்சு மூட்டை தூக்கிட்டு போ, ஊருக்கு நடுவில் போய் நில்லு, கொஞ்சம் கொஞ்சமா பஞ்சு எடு, ஊதி விடு, ஊதி ஊதி அப்படியே காத்துல பறக்க விட்டு, காத்துல கலக்க விடு போ. பஞ்சு மூட்டை தூக்கிட்டு போனான், ஊதி பறக்க விட்டான், பறக்க விட்டு வந்துட்டான். பஞ்ச காத்துல பறக்க விட்டு வந்துட்டான். வந்தோடனே குரு சொன்னாரு, பறக்க விட்டியா, சரி இப்ப போய் எந்தெந்த பஞ்செல்லாம் நீ பறக்க விட்டியோ அந்த பஞ்ச பூரா பொறுக்கிட்டு வா. சீடன் சாக்காயிட்டான், தகச்சு போயிட்டான். என்ன குருவே, இது ஆகிற காரியமா குருவே? பஞ்ச காத்துல பறக்க விட்டேன், அது எங்கெங்க பறந்து எங்கெங்க போய்கிட்டு இருக்கோ யாருக்கு தெரியும்? அதை எப்படி நான் போய் சேகரிச்சுக்கிட்டு வர்றது? அது பறக்க விட்டு 1 மணி நேரம் ஆச்சு, அதை போய் நான் சேகரிச்சுக்கிட்டு வர முடியுமா குருவே? முடியாது குருவே. உடனே குரு சொன்னாரு, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீ ஊதி விட்ட பஞ்சைய உன்னால சேகரிச்சு திரும்ப கொண்டு வர முடியலையே, மற்றவங்களை பத்தி என்னென்னமோ சொல்லி இந்த உலகத்துல நீ எவ்வளவு வதந்திய பரப்பி விட்டுட்டு வந்திருக்கிற, அது யாராரு வாயில போய் யாராரு காதுக்கு போய் எப்படி எப்படிலாம் புரிஞ்சுக்கிட்டு யாரெல்லாம் திரிச்சு திரிச்சு எங்கெங்கெல்லாம் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களோ தெரியல, அது பாட்டுக்கு பரவிக்கிட்டே இருக்கு. நீ ஊரெல்லாம் எல்லாரையும் பத்தி வதந்திய பரப்பி விட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு என்னைய மன்னிச்சிருங்க குருவேன்னு நான் உனக்கு மன்னிப்பு கொடுத்துட்டா, நீ செஞ்சு விட்டு வந்திய வதந்தி, நீ பரப்பி விட்டு வந்திய வதந்தி, உன்னை நான் இப்ப மன்னிச்சா அந்த வதந்தி நிக்குமான்னு கேட்டாரு. உன்னை நான் மன்னிச்சாலும் அந்த வதந்தி நிக்காது இல்ல, அப்ப அந்த வதந்தி எங்கெங்கெல்லாம் போகுதோ, உன்னால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அதுக்கான கர்மம் உன்னை வந்தே சேரும் அப்படின்னாரு. ஒண்ணும் முடியாது, மன்னிச்சாலும் வரும் உனக்கு, மன்னிச்சாலும் வரும் உனக்கு. செயலின் தீமை அப்பொழுதுதான் அவனுக்கு புரிஞ்சது. ஆகா, நம்ம செஞ்சது சின்ன காரியம்னா கூட அது எவ்வளவு பெரிய விஷயமா மாறுது அப்படின்னு அப்பதான் புரிஞ்சது. நீங்களும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, கர்மாங்கிறது சின்னது பெருசு, சின்ன செயல் பெரிய செயல், தவறுங்கிறது சின்னது பெருசு எல்லாம் கிடையாது. தவறுன்னா தவறு தான், தவறுன்னா தவறு தான்.
எல்லாம் தெரிஞ்சவங்க. நீங்க நானும் அவ்வளவு பெரிய தப்பு இல்லையே, எனக்கு என்ன கர்மா வந்து பாதிக்குமா, இப்படி வந்து கர்மா பாதிக்குமா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு கர்மா உண்டு. என்ன செயல் செய்தாலும் அதுக்கு ஒரு கர்மா உண்டு. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நம்ம ஒன்றும் அவ்வளவு பெரிய தவறு செய்யலை.